வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்காக மீனா ஹேண்டிகிராஃப்டில் இருந்தாங்க வந்துட்டுருக்கு. மீனா ஹேண்டிகிராஃப்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் தான் இருக்குது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலோட மேற்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ மேற்கு கோபுரத்துக்கு வந்தோடனே லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தானப்ப முதலியார் தெரு இருக்கும். அந்த தெருவில் தான் நம்மளோட மீனா ஹேண்டிகிராஃப்ட் லொக்கேட் ஆகிருக்கு. எக்கச்சக்கமான அழகழகான பொம்மை வெரைட்டிஸ்லேருந்து எல்லா வகையான சிலைகள்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் பெயிண்டிங்ஸ்லேருந்து எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்தாபனம் தான் நம்மளோட மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வரப்போகுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கார்த்திகைக்காக ஸ்பெஷலாக வந்து அகல் விளக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டிஸ் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் விளக்கில் மட்டுமே வச்சுருக்காங்க. அந்த ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் கார்த்திகை ஸ்பெஷலாக நம்மளோட சேனலில் உங்களுக்காக மீனா ஹேண்டிகிராஃப்ட்லேருந்து வரப்போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்டே இருக்குது. மீனா கலைப்பொருள் அங்காடியிலேருந்து நான் மது பேசுகிறேங்க. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா நம்பர் 43 தானப்ப முதலியார் தெருவில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வருஷமும் தீப திருவிழா கொண்டாடுறாங்க. அந்த தீப திருவிழாவுக்காக நம்ம ஸ்பெஷலாக நிறைய விளக்கு வகைகள் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்குறது பூரா ஒயிட் மெட்டலில் பிராஸ் மாதிரி கோல்டு பாலிஷ் கொடுத்த ஐட்டம் பார்க்குறீங்க ஃபுல்லாக. இது வந்து எலிஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தியா ஸ்டாண்டு, அதுக்கு மேலே தியா வச்சுக்கலாம். ஃபுல்லாகவே ஒயிட் மெட்டலில் பண்ணது தான். ஃபுல்லாக அந்த கிராஃப்ட் பூராமல் ஒயிட் மெட்டலில் கோல்டு பாலிஷ். கீழே நீங்கள் பார்க்குறது காமதேனும் நந்தி சிலை, நந்தி பெருமான். கீழே பாருங்களேன், அதில் வந்து ராதாகிருஷ்ணா இருக்காங்க. அதில் வந்து தியாஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் புதுசாக பண்ணது ராதாகிருஷ்ணா தியாஸ். அடுத்து நீங்கள் பார்க்குறது பூராமே ஒயிட் மெட்டலில் கோல்டு பிளேட்டரில் பண்ண கிராஃப்ட் ஒர்க். ஃபுல்லாக பாருங்களேன், விநாயகர் ராதாகிருஷ்ணா எல்லாம் ஊஞ்சலில் இருப்பாங்க. விநாயகர் பாருங்கள் ஜம்முன் இருப்பார், காமாட்சி விளக்கு மாதிரி. இதுக்கு கீழே நீங்கள் பார்க்குறது என்னென்னா சரஸ்வதி கணபதி லக்ஷ்மி 3 சேர்ந்த விளக்கு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பெரியவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும்போது சகல சௌபாக்கியம் பெற்றுவாள்னு சொல்லுவாங்க. அந்த சகல அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சரஸ்வதி கணபதி லக்ஷ்மி 3 சாமியோட முதல் எழுத்து, அந்த 3 சேர்ந்தது தான் இந்த விளக்கு. கீழே பார்க்குறது பூராமே அந்த விளக்கில் விதவிதமான விளக்குகள் பார்க்குறீங்க. விநாயகர் லக்ஷ்மி வச்சு பண்ணியிருப்பாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது பசுவும் கன்றும். பின்னாடி இருக்கிறது விநாயகர் லக்ஷ்மி தான். அதில் ஹேண்டு மாதிரி பண்ணியிருப்பாங்க, அரசேலையில் பண்ணியிருப்பாங்க. கீழே பார்க்குறது காமாட்சி விளக்கு மாடலில் விநாயகர் இருப்பார் உங்களுக்கு. அதில் 2 கை கும்பிட்ட மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி விளக்கு நீங்கள் பார்க்குறீங்க. இதில் 5 திரி போடுறதுக்குரிய விளக்கு, பஞ்சமுக விளக்கு. கீழே பாருங்கள் அரச இலை விளக்கு. இது விநாயகருக்கு ஏற்றக்கூடிய அரச இலை விளக்கு. இது காமாட்சி விளக்கு மாதிரி லக்ஷ்மி வச்சு பண்ணியிருக்காங்க. இது அதிலே வந்து வெரைட்டி அகல், ஒயிட் மெட்டலில் அகல் கோல்டு பிளேட்டட். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பூராமே டீ லைட் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இது பூரா எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தகரம், டின் தகரம் இருக்கு இல்லைங்களா, அதில் பண்ணது. இது பூராமே உள்ள கேண்டில் வச்சு ஏற்றுறது, கேண்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணுறது. இது பூரா எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டீரியருக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக இன்டீரியர் டிசைன் பண்ணுறவங்க பூரா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த வருஷம் கொஞ்சம் புதுமையாக இருக்கட்டுமேனு இது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே அதான் டீ லைட்டு ஹோல்டர். அதில் வெரைட்டி விதவிதமாக இருக்கும் எல்லாம் தான். இது வந்து ஹேங் பண்ணுறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு. ஒன்று தியாஸ் வச்சுக்கலாம், இல்லாட்டி கேண்டில் வச்சுக்கலாம். லோட்டஸ் ஸ்டாண்டு. இது கேண்டில் ஹோல்டரில் பெரிய டைப், சிலிண்டர் டைப் பெருசாக இருக்கும். 3 கேண்டில் உள்ளே வைக்கிறது. நீங்கள் பார்க்குறதும் டீ லைட்டு ஹோல்டர் தான். பீகாக்கில் அழகாக 3 தீபம் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு புதுமையான டிசைன், இப்போ புதுசாக பண்ணது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் இப்போ நீங்கள் பார்க்குறது பூரா ஒயிட் மெட்டலில் பண்ண கிராஃப்ட் ஃபுல்லாக. இது வந்து விநாயகர் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் காமாட்சி விளக்கு மாடலில் பண்ணது. 2 குதிரை இருக்குது பாருங்கள், அது வாஸ்துக்காக வைக்கிறாங்க. தாவர மாதிரி 2 குதிரையை வச்சு கீழே ஒரு பாத்திரத்தில் காசு போட்டு வைக்கிறாங்க. இது வந்து பசுவும் கன்றும். இது பின்னாடி இருக்கிறது இது பாருங்கள் காமதேனும் பசுவும் கன்றும்.
இது வந்து யானையில் விளக்கு வைக்கிற ஸ்டாண்டு. இதெல்லாம் ட்ரெடிஷ்னலானது முன்னாடி இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது பாருங்கள், நந்தி எம்பெருமான் இருக்கார், காமதேனு. விளக்குலேயே வெரைட்டி விதவிதமாக இருக்குது பாருங்கள், நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் மட்டும் 25 டைப் இருக்குது, ஒயிட் மெட்டலில் மட்டும். கோல்டில் ஒரு 30 வெரைட்டி இருக்குது, பிராஸில் 200 வெரைட்டி இருக்குது. மொத்தம் நம்மக்கிட்ட 1000 வெரைட்டிக்கு மேலே விளக்கு மட்டுமே இருக்குது. இது ஸ்வான் நீங்கள் பார்க்குறது. அரச இலையில் பிள்ளையார் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பூரா பிராஸில் செய்யப்பட்ட உருளி, விநாயகர் உருளி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ட்ரெடிஷ்னலான பாவை விளக்கு. இது வந்து முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, லோட்டஸ் ஸ்டாண்டு. இது கீழே இருக்கிறதுனா டீ லைட் ஹோல்டர். மொத்தமாக இது எல்லாம் ஹோல்டு பண்ணியிருக்கு. இது பிராஸில் பண்ணது, பிராஸ் பித்தளையில் பண்ண விளக்கு வகைகள் ஃபுல்லாக இதில் இருக்குது பாருங்கள். விதமாக இருக்கும். பேரட்டு, பீக்காக்கு எல்லாம் இருக்கும் அதில். ஸ்டாண்டு இருக்கிறது, ஸ்டாண்டு இல்லாதது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டாண்டு, கிளி இருக்கிற ஸ்டாண்டு விளக்கு. இதில் சாமி சிலைகள் நிறையா இருக்குது, விநாயகர், லக்ஷ்மி. இது வந்து வால் ஹேங்கிங் தியாஸ். இது கீழே பார்க்குறது ஸ்டாண்டு அகல். இது சூப்பர் ஃபினிஷின்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். இது வந்து கற்பக விருட்சம் மரத்திலே விளக்கு. கேட்டதை கொடுக்கும் கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சத்தை வச்சு உங்களுக்கு விளக்கு பண்ணியிருக்கோம். இது அதுக்கு முன்னாடி சொர்ணலக்ஷ்மி 2 யானையோட இருக்காங்க. இது ஊதுபத்தி ஸ்டாண்டு, லோட்டஸில் இருக்குது. இது ஃபுல்லாக விளக்கில் வெரைட்டி. அன்னம் ஸ்டாண்டு, ஸ்டாண்டு இல்லாத யானையில் உருளி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பூரா சிவன் சம்மந்தப்பட்ட சாமி சிலைகள் ப்ளஸ் அது சம்மந்தப்பட்ட தீபங்கள் இருக்கும் இந்த செக்ஷனில் ஃபுல்லாக. சிவன் குடும்பம், பிரதோஷ விளக்கு, பாவை விளக்கு, இதெல்லாம் இருக்கும் அதில். இது உங்களுக்கு வால் ஹேங்கிங் ஸ்டாண்டு பின்னாடி இருக்குது பாருங்கள், டபுள் ஸ்டாண்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது கற்பவரிச்ச மரம், பாலாம்பிகா, வராகி, பேரட்டு, தியாஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பேப்பர் மெஸ்ஸில் பண்ண மீனாட்சி திருக்கல்யாணம். இது பிராஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இது பிராஸ் கிடையாது. கீழே இருக்கிறது காமாட்சி விளக்கு. இதில் வெரைட்டி இருக்குது. லோட்டஸ் தியா இருக்குது பாருங்கள். இந்த சைடில் இருக்கிறது பிரதோஷ விளக்கு, சிவன் நந்தியோட. இது மகிஷாசுர மர்த்தினி. இப்போ நீங்கள் பார்க்குறது பூரா ஃபேன்சி தியாஸ். ஃபேன்சி தியாஸில் ஹேங்கிங் ஐட்டம் ஃபுல்லாக. இது பூரா இரும்பில் பண்ண ஐட்டம், அயன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹேங் பண்ணோம்னா எல்லாமே கேண்டிலோ இல்லை நம்ம அகல் விளக்கோ வச்சுக்கலாம். பூரா விதவிதமாக இருக்குது. இதில் ஒரு 6 டைப் இருக்குது. ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 75 ரூபாலேருந்து ஆரம்பிக்குது. ஆரம்பித்து ஒரு 300-400 ரூபா வரைக்கும் இருக்குது. இது ஃபுல்லாக ஹேங்கிங் தியாஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது அயனில் செஞ்ச உருளி. இது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். வச்சு யூஸ் பண்ணும் போது சுற்றி விளக்கு வச்சு நடுவில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வைக்கணும். இது விளக்கும் வச்சுக்கலாம், கேண்டிலும் வச்சுக்கலாம். இது பீகாக் உருளி நீங்கள் பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரோஸில் இருக்கிற உருளி. இவ்வளோ நேரம் நம்ம மெட்டல் தியாஸாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது பூராமே மண்ணால் செய்யப்பட்டது, டெரக்கோட்டா மண்ணால் செய்யப்பட்ட தீபம். இது பிளேட் அகல்னு சொல்லுவாங்க. இது வந்து லக்ஷ்மி வச்சு 3 அடுக்கு தீபம். இது ஃபேன்சி தியாஸ். இது கல் ஒட்டி பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மண்ணில் பண்ணது. காமிச்சது சாமி வச்சு விளக்கு. இது சாமி இல்லாமல் கும்பம் வச்ச விளக்கு. ஃபுல்லாக 5, 7, 9, 11 இருக்கும். இது மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு வெரைட்டி நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது 2 அடுக்கு தீபம், கீழே பார்க்குறது 1 அடுக்கு. இதுலேயே 2 ஸ்டெப்பில் லக்ஷ்மி வச்ச தீபம் இருக்குது பாருங்கள். 7 அகல், 9 அகல், 11 அகல்னு வச்சுருப்பாங்க.
5ங்கிறது சிவன், 7ங்கிறது பெருமாளுக்கு வைக்கிறது, 9ங்கிறது நவகிரகத்துக்கு ஏற்றுறது. இதில் எல்லா சாமிக்கு உரிய இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாழி விளக்கு. நம்ம மீனா கலைப்பொருள் அங்காடியில் ஒரு வருஷமும் கார்த்திகை தீபத்துக்கு புதுவிதமான விளக்கை அறிமுகப்படுத்துவோம். அந்த வகையில் இந்த வருஷம் அறிமுகமாயிருக்கிறது இந்த யாழி விளக்குன்னு சொல்கிறது. யாழிங்கிறது என்ன அப்படின்னா 25,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தென்னிந்திய கோயில்களில் ஒரு தூண்லையும் இருக்கக்கூடிய சிற்பம், அதை பேஸ் பண்ணி இந்த யாழிங்கிற விளக்கு பண்ணியிருக்கோம். எதுக்காக இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த யாழி அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், நேர்மறை சக்தி பெருகும். அந்த ஒரு எண்ணத்துக்காக இந்த விளக்கை செலக்ட் பண்ணி டிசைன் பண்ணி செஞ்சுருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மண்ணில் தான் பஞ்சபூத சக்திங்கிறது மண்ணில் இருக்குது. அதனால் இந்த விளக்கை மண்ணில் பண்ணியிருக்கோம். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வச்சுருக்கோம். அந்த உயரம் எதுக்காக 7 இன்ச்சுன்னா, திருப்பதியில் 7 மலை அப்பன்னு சொல்கிறோம். 7ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான நம்பர் நியூமராலஜியில். அதுக்காக அந்த 7ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அகலம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வச்சுருக்கோம். 6 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, சுக்கிரனோட ஆதிக்கம் அது கிடைக்கணுங்கிறக்கா, வெற்றி, புகழ், செல்வம் இதெல்லாம் வந்து சுக்கிரனோட ஆதிக்கம். அதுக்காக 6ங்கிறத காலத்தில் காமிச்சிருக்கோம். விளக்கு ஏற்றும் போது நூல் திரி போட்டு நெய் ஊற்றி கிழக்கு முகமாக இல்லை பூஜை சைட்டில் வச்சு ஏற்றுனீங்கன்னா நேர்மறை சக்தி பெருகி செல்வம் கிடைக்கும், அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதான் இந்த விளக்கோட கான்செப்ட். மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு. இது பூரா பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்குங்க. இது 5 முக விளக்கு. இது திண்டுக்கல், நீங்கள் பார்க்குறது திண்டுக்கல்லேருந்து வந்த விளக்கு. கீழே இருக்க சாம்பிராணி ஸ்டாண்டு இது பூராமே, இது எல்லாமே வந்து பாண்டிச்சேரி. கிளேயில் ரொம்ப தெளிவாக அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது சிவன் விளக்கு, ஒரு முகம் விளக்கு. சிவனில் ஒரு முகம் விளக்கு. பக்கத்தில் பார்க்குறது காற்றடிச்சா அணையாமல் இருக்கிறதுக்குரிய கூண்டு மாதிரி இருக்கிற விளக்கு. சிவன் விளக்குலேயே ஒரு முகம் இருக்கும், 5 முகம் இருக்கும். நீங்கள் பார்க்குறது ஒரு முகம் விளக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது பூராமே லக்ஷ்மி வச்ச 5 அகல் இருக்கிற விளக்கு. நீங்கள் கார்த்திகை அன்னைக்கு வெளியே கலர் கோலம் போட்டு தீபம் வைப்பீங்க இல்லைங்களா, அந்த இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விளக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது பூராமே. லக்ஷ்மி இருக்கும், விநாயகர் இருக்கும். கலர் கோலம் போட்டு வெளியே வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஃபுல்லாமே அதான் சாமி வச்சுருக்கோம். இது என்ன அப்படின்னா, உப்பு தட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் உப்பு, கல் உப்பு போட்டு 2 அகல் வச்சு விளக்கு ஏற்றணும். வெள்ளிக்கிழமை பூஜை ரூமில் வச்சு ஏற்றணும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி போக்குறதுக்குரிய விளக்கு. இது சிவன் விளக்கு. இது ஃபுல்லாக சிவன் விளக்கில் ஒரு முகம். இது குத்து விளக்கு மாதிரியே லக்ஷ்மி வச்சு பண்ணது, மண்ணிலே பண்ணது. குத்து விளக்கு மாதிரியே லக்ஷ்மி வச்சு பண்ணது. இது வந்து 108 தீபம் இருக்கக்கூடிய பெரிய அகல், ஸ்டாண்ட் அகல். 108 விளக்கு ஏற்றுறது. 9 அகல், 7 அகல், 5 அகல்னு இருக்கும். இது ஃபுல்லாமே ஃபேன்சி டைப்பில் வரும். காமாட்சி விளக்கு, சிவன் விளக்கு, குருவாயூர் விளக்கு எல்லாமே வரும். இதில் குருவாயூர் விளக்குங்கிறது பெருமாளுக்கு ஏற்றுறது. இது தட்டு விளக்கு ஃபுல்லாக. தட்டு விளக்கு, தேங்காய் விளக்கு. இது பஞ்சபூத விளக்கு. இது ஃபேன்சி அகல். கலராக இருக்கும். கல்கத்தாலேருந்து வந்திருக்கு. இது பூரா விதவிதமாக இருக்கும். கலராக விதவிதமாக இருக்கும். ரீசனபிள் ரேட்டில் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பழைய ட்ரெடிஷ்னலான மாக்கல் விளக்கு. மாக்கல்ல பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கலர் விளக்கு. இது வந்து கேண்டிலோடு இருக்கும். அப்படியே வச்சு ஏற்ற வேண்டியதான். இது எல்லாமே ஃபேன்சி. இது பூரா ஃபேன்சி அகல். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வேப்பெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினீங்கன்னா கொசு வராமல் இருக்கும். அதுக்காக அதை யூஸ் பண்ணுறது. நைட் லேம்பாகவும் இருக்கும், கொசுவும் வராது. இயற்கையான கொசு விரட்டிக்காக யூஸ் பண்ணுறது. இது ஃபுல்லாக ஃபேன்சி அகல், தட்டகல். இது வந்து குபேர பானைன்னு சொல்லுவாங்க, வாஸ்துக்காக வைக்கிறது. அது பாவை விளக்கு. செராமிக்கில் பண்ணால் பாவை விளக்கு. பாதம் அதுக்குரிய விளக்கு. இது அதில் வெரைட்டி.
இதுவும் உருளி மாதிரி யூஸ் பண்ணுறது. நடுவில் தண்ணி ஊற்றி பூ போட்டு வைக்கிறது, இல்லை தண்ணி ஊற்றி பூ போட்டு வைப்பாங்க. விநாயகர் லட்சுமி இருக்கும் அதில். இது ஃபுல்லாக அந்த மாதிரி. இது வந்து என்னன்னா காமதேனு கற்பக விருட்சம் விளக்கு. இது ஒரு டைப் காமதேனு கற்பக விருட்சம். எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எங்களோட கலெக்ஷன்ஸை நீங்கள் டேரெக்டாவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கிரேசி தமிழ்ச்சி சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே ஒன்றே உங்களை வந்து ரீச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.